கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் ருக்மணி ட்ரஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற இந்த இனிஷியேட்டிவ் தான் ஜீவன் ஜாட்ரா. இன் தமிழ் இட் மீன்ஸ் வாழ்க்கை பயணம். நிறைய கல்வியின் மூலமாக வாழ்வில் உயர்ந்த மனிதர்களை அவங்களுடைய ஜேர்னியை நம்ம கத்துக்கணும். அதன் மூலமாக நிறைய எளிய மாணவர்களுக்கு கல்வியின் மூலமாக அவங்களும் வாழ்க்கையில உயர முடியுங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இனிஷியேட்டிவ் உடைய நோக்கம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு வி ஆர் கோயிங் டு இன்டர்வியூ நித்யா அக்கா. நான் நித்யா அக்கான்னு சொல்ற மாதிரி என்னுடைய சைல்ட்ஹுட்ல என்னுடைய பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அக்கா அவங்க. ஸோ அங்கிருந்து அவங்களுடைய ஜேர்னி இன்னைக்கு நான் பார்க்கும்போது இட் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. எப்படிப்பட்ட ஜேர்னி அவங்களோடது அப்படின்னா, இன் இனிஷியல் டேஸ் அவங்க வந்து நான் படிச்ச டியூஷன் சென்டர்லயே ஒரு டியூஷன் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அங்கிருந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு பிரின்சிபலா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் ஸ்டில் அவங்களுடைய அந்த நேச்சுரல் அர்ஜ் ரைட், இது போறோம் அப்படின்னு செட்டில் ஆகக்கூடாது, இன்னும் மேல அப்படின்னு அந்த ஏதாவது பெரிய உயரங்கள் தொடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேஷன் அவங்க அதுக்கப்புறமா குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல இன்னைக்கு ஃபீல்டுல தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், இப்ப நிறைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து தேவையான சத்து போய் சேர்றதில்ல. நிறைய சத்து குறைபாடுகளுடைய குழந்தைகள் பிறகுது இல்லையா? ஸோ அதனால கவர்மெண்ட் நடத்துற இனிஷியேட்டிவ்ல இவங்க டைரக்டா ஃபீல்டுல போய் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, சத்து மாவுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்துகிட்டு இருக்காங்க. கேரியர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே இட் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நித்யாவதி மாதிரி அக்கா வந்து ஒவ்வொரு லேடிஸ் எஸ்பெஷலி விமனுடைய கெரியர் ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் a டெம்பிள் ரன் கேம், ரைட்? நீங்க ஓடினே இருப்பீங்க, ஓடும்போது பின்னாடில இருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் பிடிச்சி இழுக்கும். நீ வந்து கல்யாணம் பண்ணு, குழந்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு தேர் வில் பி டன்ஸ் ஆஃப் பிளாக்கர்ஸ். பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி, இல்ல என்னுடைய பேஷன் எனக்கு முக்கியம், என்னுடைய ட்ரீம் எனக்கு முக்கியம் அப்படின்னு வெகு குறைவான லேடிஸ் தான் க்ரோ ஆகி வராங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வளரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அதற்காக தான் இன்னைக்கு வந்து நித்யாவதி அக்காவை இன்னைக்கு இன்டர்வியூ பண்றோம். ஸோ வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் டு லிசன் டு யூ அக்கா டுடே. அண்ட் ஓவர் டு யூ ரம்யா. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம வந்து ஒரு குவிஸ் வச்சிருக்கோம், Q&A செக்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம அந்த குவிஸ் அண்ட் Q&A மேக் யூஸ் ஆஃப் இட். இட் வில் பி a good opportunity for every one of you. And once again, I welcome Gopalan sir and Jay for joining us today. Thank you so much, Nityavati Akka, for joining here to share your experience. Over to Ramya. Ramya பத்தி சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட், she is an alumnus right now, ஆப்ரேஷன் தெரப்பி படிச்சிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய டோனர் கேர் டீம்ல ஒரு ஆக்டிவ் வாலண்டியரா இருக்காங்க. டுடே she has volunteered to interview Nityavati Akka. Thank you, Ramya. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ டு ஆல். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நித்யா அக்காவை நம்ம இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்திருக்கோம். சாரி நித்யா அக்கா, நீங்க உங்களுடைய கரியரை எப்படிக்கா சூஸ் பண்ணீங்க? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றது நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருக்குறள் இருக்கு. நான் பேசுறது ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நானு கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நானு எப்பவுமே நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திருக்குறள் வந்து நான் கோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத உணர்ந்து சாப்பிடணும். அது செரிச்சிடுச்சா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கறதா அதோடைய பொருள். அப்பதான் நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம நம்ம வாழலாம், சத்தோட வாழலாம், ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்காக கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் ருக்மணி ட்ரஸ்ட் இருவரும் இணைந்து இந்த ஒரு பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், அதே மாதிரி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு மீட்டுக்கு உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல. தேங்க்யூ அக்கா. நீங்க இந்த ஒர்க்ல ஒரு பெண்மணியா நீங்க சந்திச்ச பிரச்சனைகள்லாம் என்னென்னக்கா? நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய கேரியரை சொல்றேன். நான் எம்ஃபில் இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். அப்ப நான் பிஎஸ்சி வந்து ஹோம் சயின்ஸ். நான் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அப்படிலாம் சின்ன வயசுல மேபி 5th, 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருந்தது.
அதனால எங்க அம்மாவால என்ன வந்து கேர் எடுத்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி, அதாவது பாஸா ஃபெயிலா ஒவ்வொரு வருஷமும் கடவுள்கிட்ட போய் என்னோட ஏப்ரல் மாசம் என்னுடைய கடவுள்கிட்ட வேண்டுதல், ஏப்ரல் மே மாச வேண்டுதல் என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை மட்டும் தான் நான் கடவுள்கிட்ட வச்சுட்டே இருப்பேன் நான் ஒவ்வொரு வருஷமே. அப்படி இருந்து 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 நான் வந்து 11th 12th வந்தேன். 12th வந்து டீச்சர்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நானாவே படிச்சுக்கிட்டேன். அப்பதான் படிச்சு நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணமே வந்து அந்த 11th 12th தான் எனக்கு வந்தது. தேங்க்ஸ் ஃபார் த டீச்சர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா எடுத்ததுனால எனக்கு கிடைச்சது. ஹோம் சயின்ஸ் எடுத்து படிக்கும் போதே அப்ப இருந்த நான் பண்ணேன். அப்ப இருந்த பிரின்சிபல் வந்து மிஸ்ஸஸ் ஜானிபாய் சொன்னாங்க, அவங்க இது படிச்சுட்டேன்னா உனக்கு சோஷியல் வெல்ஃபேர்ல அதே மாதிரி எனக்கு இப்ப சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பசங்களா பேசறவங்க மியூட் போடுங்க ப்ளீஸ். டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பேசறவங்க மியூட் போங்க ப்ளீஸ். நான் வந்து பிஎஸ்சி முடிச்சேன். பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பின்னாடி வந்து எம் அப்படிங்கறது வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எம்எஸ்சி அந்த மாதிரி எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எம்எஸ்சி படிக்கும் போது நான் பிரைவேட் ஸ்கூல் ஒரு ரொம்ப ஃபீஸ் ஜாஸ்தி கொடுத்துதான் படிக்க வச்சேன். நாங்க எல்லாம் வந்து ரொம்ப வெல் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏதோ அம்மாவோட சம்பளத்தை வச்சுதான் நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் அப்ப டியூஷன்ல பிஎஸ்சி படிக்கும் போதுதான் நான் டியூஷன்ல சேர்ந்தேன். இந்த டைம்ல வந்து நான் கோபால் சாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட், அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மள வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அவருமே. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு எம்எஸ்சி ஜாயின் பண்ண, வேலைக்கு அனுப்பலாமே, இல்லாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னாங்க. எல்லா விமனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இது ஒரு இந்த காலகட்டத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நானுமே ஃபேஸ் பண்ணேன். பட் அதையும் மீறி நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ், கணேஷ் சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு ஏர்ஜ் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கணும். எப்பவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன், நமக்குள்ளே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இதோட நின்னு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. எதுவுமே எண்ட்ங்கிறது கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். எண்ட் பாயிண்ட்ங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். நான் சாட்டர்டே சண்டேவா இருக்கட்டும், ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒண்ணு குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ப்ரோக்ராம் நான் சாட்டர்டே சண்டே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். சோ இந்த மாதிரி என்னுடைய கேரியர் வந்தது. சொன்ன மாதிரி நான் வந்து பிரின்சிபலா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணேன். அதுக்கு ரீசன்ஸ் வந்து என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா ஆகட்டும், என்னுடைய தம்பிகள் ஆகட்டும், என்னுடைய மதர் இன்லா, மாமியார் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அது இல்லாம அவங்க வீட்லயே வந்து எனக்கு என்னமோ என்னோட ஃபேமிலி வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்றே நினைப்பேன். எல்லாமே எனக்கு பாசிட்டிவாவே அமைஞ்சதுனால எனக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணேன் தான். பட் பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இதோட நான் நின்னு போயிடல. இதுல என்ன நம்ம சாதிக்க முடியும், இதுல இன்னும் என்னென்ன சிறப்பா செய்ய முடியும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எதுவுமே வந்து பழைய காலத்து மாதிரியே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம அட்வான்ஸா போயிட்டே இருக்கணும். இன்னும் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போயிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து நம்மள வளர்த்துக்க முடியும். நம்ம சொல்றத மத்தவங்க லிசன் பண்ணி கேட்பாங்க. சோ இப்படிதான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கல. இது செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணி வந்தேன். கோபால் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நித்யா நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்துக்குமே கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். பட் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் கொடுத்த மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் தான் ரீசன். நாங்க டியூஷன் எடுத்தப்ப கூட எங்களை வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப வச்சு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், பேங்க் எக்ஸாம் கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாரு. சூப்பர் அக்கா. நீங்க இந்த ஃபீல்ட்ல என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அக்கா? அதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து வைக்கும் போது அப்பா இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அப்ப நம்ம சொல்றதுதான் வந்து வீட்டுல கேட்கற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து கரெக்டான டெசிஷனா இருக்கணும். அதுக்கு வந்து அதான் கேர்ள்னாலே கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல என்னுடைய காலகட்டத்திலயும் இருந்தது. பட் அதையும் மீறி நமக்குள்ளேயே ஒரு தேடல், ஒரு ஃபயர் இருந்ததுனால என்னால இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சது. யார் சொன்னாலும் நான் அது வந்து நெகட்டிவ் எல்லாம் கேட்க மாட்டேன். பாசிட்டிவ் மட்டுமே என்னுடைய மைண்ட்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஓகேங்கக்கா. உங்களுடைய ஃபீல்டுல டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும் அக்கா? நான் வந்து இங்க சிடிபிஓ அப்படிங்கும் போது நான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்டகிரேட்டட், அதாவது குழந்தை வளர்ச்சி திட்டம் எங்களுடைய.
அந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வளரிளம் பெண்கள், அதாவது அடாலசன்ட் கேர்ள்ஸை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கர்ப்பிணிகள், பிரெக்னன்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது ஆஹ் குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையோட தாய், அடுத்தது பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை, இவங்கள தான் நாங்க மெயினா டார்கெட் பண்றோம். டார்கெட்னா இவங்க வந்து இந்த அடாலசன்ட் ஏஜ்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபுட்டோட அவங்களோட டயட்டை வந்து கரெக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் எப்படி சாப்பிடணும் என்னங்கிறத சொல்லி கொடுக்கறது, அதுல இருந்து ஆரம்பிச்சு கர்ப்பிணிகளுக்கு வந்து எங்களுடைய மாவு, யாருமே வந்து ஓசில வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறோம். அது வந்து எந்த அளவுக்குன்னா, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்றோம். இப்ப வந்து ரொம்ப எங்களுடைய அ சத்து மாவுன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல. அந்த சத்து மாவு வந்து நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அத வந்து நாங்க 150 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொல்றோம். இப்பதான் மக்களோட மைண்ட்ல வந்து 150 அப்படிங்கிறது போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா நாங்க அடிக்கடி ந ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அங்க போறோம். துணை சுகாதார நிலையம்ன்ட்டு இருக்கு. HSCன்ட்டு இருக்கு. அங்க போய் அவங்களுக்கு குடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நாங்க வீடு வீடா போய் இப்ப ரொம்ப ஹை ரிஸ்க்ல இருக்கக்கூடிய மதர்ஸ் மாவு சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான மதர்ஸ் எல்லாம் நாங்க டார்கெட் எடுத்து போய் அவங்க கிட்ட இதுல இவ்ளோ சத்துக்கள் இருக்கு, நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சோயா பீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து குவீன் ஆஃப் பீன்ஸ் சொல்லுவோம். அந்த பீன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட முடியாத அவைலபிலிட்டியும் இல்ல அந்த அளவுக்கு. ஆனா அது எல்லாமே நம்மளுடைய மாவுல இருக்கு. அதை நீங்க டெய்லியுமே சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஆஹ் அவங்கள வந்து தயார்படுத்துறோம். அதாவது கர்ப்பிணிகளை வந்து பிரசவத்துக்கு எப்படி தயார்படுத்தணும், அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து பால் கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ட்வின்ஸ் பிறந்துட்டா பால் கொடுக்கறது நம்ம கிட்ட பால் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பால் பத்தாதுங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அதுக்கு மேலேயும் நம்மளுடைய மேற்பட்ட குழந்தைகளுக்கும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அந்த தாய் கிட்ட நாங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது நேர்ல போய் மட்டும் இல்லாம ஜூம் மீட்டிங் நீங்க கண்டக்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி ஜூம் மீட்டிங் மூலியமாவும் நாங்க மட்டும் கண்டக்ட் பண்றது இல்லாம ஒரு டைம் சித்தா டாக்டர் வர சொல்லுவோம். நான் வந்து பிளாக் வைஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நாங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய மாவட்ட திட்ட அலுவலர் அவருமே வந்து புவனேஸ்வரி மேடம் அவங்களுமே வந்து நிறைய இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி நாங்க இப்ப செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். செல்லப்பிள்ளை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஸ்கீம் கிடையாது, திருச்சியில இருக்கு. அதை தவிர நம்ம புதுக்கோட்டையில இருக்கு. அது ரொம்ப பெருமையா சொல்லலாம். அந்த செல்லப்பிள்ளை அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப எடை குறைவாக பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு சிடிபிஓவுமே போய் டெய்லியுமே போய் நாங்க சொல்லி கொடுக்குறோம். எங்களுக்கு டியூட்டி சார்ட் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு. எனக்குன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வரும். சோ அந்த 2 நாளுமே நாங்க போய் அவங்களுக்கு அங்க அந்த இடத்துல நம்ம அந்த குழந்தைய வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து 3 மந்த்ஸ்ல, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை 3 கிலோல பிறக்கணும். பிறந்து ஒரு 6 மாசம் ஆகும்போது அந்த குழந்தை வந்து டபுள் ஆகணும். 1 வருஷம் ஆகும்போது ட்ரிபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு எப்படி சரியா வரும் அப்படின்னா குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நாங்க அந்த தாய்மார்கள் கிட்டயும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அவங்கள பாதுகாக்கக்கூடிய பாதுகாவல்கிட்டயும் நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நாங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கு செய்யறது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு 0 to 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எடை மற்றும் உயரம் எடுத்து அவங்களுடைய வளர்ச்சி கண்காணிப்பு செய்யறோம். அந்த வளர்ச்சியில வந்து அந்த குழந்தை வந்து மிதத்துல இருந்தாலும் சரி, மிதத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதை வந்து கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுல தள்ளப்படாம பாத்துக்கிறதுக்கு நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய சிடிபோஸ் எல்லாருமே வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செல்ஃபாவே என்ன செய்யறோம் அப்படின்னா நாங்களே அந்த குழந்தைக்கு அந்த 6 மந்த்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான். 6 மாசத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய இணை உணவு. அது மட்டும் இல்லாம ஃபார்ட்டிஃபைட் பிஸ்கெட்னு சொல்லிட்டு நாங்க இப்ப பிஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கடுமையான நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க இனிஷியேட் எடுத்து அவங்களுக்கு கேம்ப் நடத்துறோம். எங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா மல்டிவிட்டமின் டிராப்ஸ் கொடுக்குறோம், அயன் சிரப் கொடுக்குறோம். இப்படி எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம அங்கன்வாடி சென்டரை விட்டு போகும்போது, பால்வாடியை விட்டு போகும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் நல்ல ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாவே நாங்க அனுப்புறோம். இதுக்கு எங்களுக்கே பாடத்திட்டம் இருக்கு. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டம் 11 மாச பாடத்திட்டம் இருக்கு. இதுல மேல மட்டும் எங்களுக்கு பாடத்திட்டம்ங்கிறது கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் எங்களுக்கு காய்கறிகள் பழங்கள்னா நோட்ஸ் ஆஃப் லெசன் எங்களுக்கு அவங்களே புக்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மண்டே
10 o'clock நீங்க என்ன 10 to 10:20 என்ன பண்ணுவோம்? எல்லாமே 20 மினிட்ஸ்ல தான் இருக்கு. எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்காது. நிச்சயமா இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அதனால அந்த குழந்தைய வந்து நாங்க சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. அங்கேயே வந்து டெலிவரி பண்ணுங்க. அதே மாரி குழந்தைய கூட்டிட்டு வந்து பால்வாடியில விடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலே சேருங்க. இதுதான் எங்களுடைய மந்திரமா இருக்கு. இத நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து நல்ல ஊட்டச்சத்து நிலையிலேருந்து முன்னேறும்போது, நமக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுது ரம்யா. அமேசிங் அக்கா. தேங்க் யூ அக்கா. தென் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் டச் மெமரபிள் சொல்லுங்க அக்கா. நாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய நாங்க வீடு வீடா போய் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருப்பாங்க. நமக்கு ட்ரிச் ஜிஹெச் இருக்கு இல்லையா, அந்த ஜிஹெச்ல போய் நாங்க கவுன்சிலிங் கொடுக்க போயிருக்கும் போது குழந்தை வந்து முதல் நாள் நைட் 9 o'clock பிறந்திருக்கு. நான் வந்து காலையில 10 o'clock நான் உள்ள போறேன். போனோடனே அந்த அம்மா பார்த்துட்டு மேடம் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டு பேசினாங்க. குழந்தை எப்படி பிறந்துச்சு, பால் குடுத்தீங்களான்னா ஒரு வார்த்தை கேட்டேன். அதை கொடுக்கல அப்படின்னாங்க. ஏன் இவ்வளவு நேரம் குடுக்கலன்னா, குழந்தைக்கு குடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், அர்ஜென்ட்டா போய் நர்ஸ் கிட்ட சொல்லி, அந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு லோ சுகர் ஆயிடுச்சு. லோ சுகர் ஆயி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொன்னாங்க. அந்த அம்மா என்ன கையெடுத்து கும்பிட்டாங்க. அது வந்து என்னால மறக்கவே முடியாது. சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் வருது. சோ அந்த மாரிலாம் வந்து நெறைய பேர் விழிப்புணர்வு குடுத்துட்டு இருந்தாலுமே நெறைய பேத்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ஒரு எதனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் அப்படிங்கிற மாரி தோணுது. இன்னும் நெறைய நம்ம செய்யணும். அப்ப இந்த விஷயம் நம்ம சொன்ன விஷயம் இன்னும் 100% போய் ரீச் ஆகல. அப்ப நித்யா நீ எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்க? நீ அந்த இடத்துல கூட நீ விடக்கூடாது. நீ ஓடு, ஓடு, ஓடுன்ட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகேங்கக்கா. தேங்க் யூக்கா. நீங்க சொல்றப்ப எனக்கும் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்ட்டு எனக்கு இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். பட் எனக்கு இது மாதிரி தெரியல. இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க் யூக்கா. தென் இது வந்துட்டு மாதிரி இந்த மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ரம்யா நெறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி போகும்போது குழந்தை சிவியர் ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்கும் குழந்தை ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். ஹார்ட் ஆபரேஷன் பண்ண அவங்க வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, கவுன்சிலிங் குடுக்குறோம். கவுன்சிலிங் குடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செஞ்சு அவங்கள வந்து நல்லபடியா ஆக்கி காமிக்கும்போது, அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ட நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து எங்கேயுமே வந்து குடுக்காது. அந்த ஹாப்பினஸ் வந்து எவ்ளோ குடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. சூப்பர், சூப்பர் அக்கா. இந்த லைஃப் ஜர்னில என்னென்ன கத்துக்கிருக்கீங்க அக்கா? என்னோட லைஃப் எதுக்குமே வந்து ஒரு ஒரு எண்டுங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நெறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த நெறைய சொல்யூஷன்ல தேடி போறது வந்து நம்மளா இருக்கணும். அது யாரும் கூட்டிட்டு போய் இந்த சைடு சொல்யூஷன் இருக்கு, இங்க தான் சாவி இருக்குன்னு காமிக்க மாட்டாங்க. அத தேடி போறது நம்மளா தான் இருக்கும். நம்ம தான் போகணும். அது வந்து இந்த விஷயத்துல இந்த இடத்துல நெறைய விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலே நமக்கு உடனே எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நெறைய சொல்யூஷன் இருக்குமே. எங்க சொல்யூஷன்? எந்த இடத்துல இருக்கு? நம்ம எப்படி போகணும்? அப்படிங்கிற மாரி நான் தோணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மார்ச் மாசம் எங்களுக்கு அந்த ஃபண்ட் எல்லாம் வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஃபண்ட்ஸ் எல்லாம். அந்த ஃபண்ட் வந்து குடுத்தப்ப ஒரு நாங்க வந்து அமௌண்ட் கட்டி அனுப்பிவிட்டோம். அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு செக்கா குடுத்துட்டாங்க எங்க ஆபீஸ்க்கு. அந்த செக்க கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கோவிட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அந்த டைம்ல. அதனால செக்கா குடுத்துட்டாங்க எங்களுக்கு. அந்த செக்க கொண்டு வந்து நான் அந்த ஏர்டெல் கம்பெனி, அந்த பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு வந்து நான் குடுக்கணும். நான் குடுத்துட்டேன். ஆனா அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் சைன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து தான் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா கோவிட் டைம் இல்லையா? ஆ அது என்னாச்சுன்னா 1 இயர் ஆச்சு. நாங்களும் குடுத்துட்டோம்னு சொல்லிட்டோம். அவங்களும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா ட்ரெஷரில மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல அவங்களோட அமௌண்ட் இவ்ளோ இருக்கு, இவ்ளோ இருக்கு, இவ்ளோ இருக்கு. அந்த அமௌண்ட் தான் வந்து தானே வாங்கிட்டு போனாங்கங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ட்ரெஷரில இருந்து நீங்க அந்த செக்க வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. நான் எங்கன்னு போய் செக்க தேடுவேன்? அந்த பையனுக்கு எப்படி போறதுங்கிறதே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, அந்த சீனியர் ஆஃபீசர் இருப்பாங்களே, அவங்களே கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டே வரல. அப்புறம் தான் பார்த்தா, என்னுடைய மொபைல்லயே வந்து அவங்க ஒரு டைம் வாங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரெசிப்ட் அனுப்பியிருந்தாங்க. அது எந்த பேங்க்ன்னு கண்டுபிடிச்சு அந்த பேங்க்குக்கு போயி, ஒரு 2, 3 டேஸ்ல வந்து எனக்கு அந்த வேலைய முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சே பார்த்தா, இன்னும் ஒரு 2, 3 வேஸ்லாம் இருக்கு. நம்ம ஏன் இந்த மாரி யோசிக்காம விட்டோம்? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இல்லாட்டி எனக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட் நான் பே பண்ற மாதிரி வந்திருக்கும். கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிருக்கும் அது.
சோ ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இல்ல, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. சோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறது அது மூலியமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருது ரம்யா. சூப்பர் சூப்பர் அக்கா. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க அக்கா, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அக்கா? நாம வந்து நம்ம எது கிடைக்கணும் அப்படின்றதுக்கு அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம நினைக்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு வாழ்க்கை. தேடல் இதோட முடிஞ்சு போயிடுச்சு, நமக்கு அவ்வளவுதான், லைஃபே போயிடுச்சு, நம்ம இதை நினைச்சுமே இது அவ்வளவுதான், நமக்கு இது கிடைக்கவே. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குரூப் எடுக்கணும், நான் இப்ப பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் தான் கிடைச்சது. பட் அந்த கிடைச்சதுல வந்து நான் அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப இன்வால்வ்டா பண்ணதுனால என்னால இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதனால ஒவ்வொருத்தவங்களும் என்ன கிடைச்சிருக்கோ அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தேடல், நமக்குள்ள தேடல் ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடலாம். எதுக்குமே வந்து ஸ்டாப்புங்கிறது கிடையாது, எண்டுங்கிறது கிடையாது. நம்ம போய் எண்ட் பாயிண்ட்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு நான் ஏதாவது ஒண்ணுல அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்ததுன்னா நான் உடனே எனக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பேன், இல்ல எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி எனக்கே ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். அதெல்லாம் நான் என்னையே மோட்டிவேட் பண்றது. நம்மள யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளே வந்து சிறப்பா வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம். அது எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகேங்கக்கா. கணேஷ் அண்ணா. எனக்கு திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு, நான் அதனால டக்குன்னு மேல மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் டேட்டால ஜாயின் பண்ணிட்டேன். கரண்ட் வந்துச்சு. ஓகே, யா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், do you have any questions for Nithya அக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். அண்ட் நிதிஷ், நீ அந்த குவிஸ் யூஆர்எல் வந்து கமெண்ட்ல போடுப்பா. அக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்கக்கா? ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு கிட்ஸும் பார்த்துட்டு பிஸி மதர் ஆஃப் 2. ஸோ எப்படி வந்து உங்களோட டைம் மேனேஜ் நீங்க பண்றீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு. சரி, 24 ஹவர்ஸ்ல நம்ம எப்படி பிளான் பண்றோங்கிறது இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுல வந்து ஷெட்யூல் வந்து 7:30க்கு தான் எல்லாருமே கிளம்புவாங்க, ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அப்போ ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப 6:30க்கு ஒரு ஆள் கிளம்புவாங்க, 7:30க்கு ஒரு ஆள் கிளம்புவாங்க, 7 o'clock ஒரு ஆள் கிளம்புவாங்க, 7:30க்கு ஒரு ஆள் கிளம்புவாங்க, 8:30க்கு நான் கிளம்புவேன். அப்படிங்கும் போது நான் என்ன செய்யணும்னா நான் ப்ரையரா எழுந்திருக்கணும். இல்ல ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் முன்னாடியே செஞ்சு பிளான் பண்ணி வச்சிருவேன். எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணுவேன். நாளைக்கு காலையில என்ன சமைக்கணும், நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் போகுமா, சரி நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறத நம்ம இப்பயே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படிங்கறத முதல் நாளே நம்ம செக் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா ஓகே. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா என்னுடைய ஃபேமிலி. நான் என் குழந்தைங்களை பாக்குறேன்னா இல்லையா, என் அங்கன்வாடி டீச்சர்ஸை பார்ப்பேன். என்கிட்ட ஒரு 5000 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 5000 குழந்தைங்களை நான் மீட் பண்ணுவேன். அந்த குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் கத்துப்பேன். எனக்கு டெய்லியுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது கத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன்னாவது கத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன குழந்தைங்க கிட்டதுக்கு கூட நான் கத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த குழந்தைங்களா செய்யக்கூடிய ஒவ்வொரு சேட்டைகளும் சொன்னா என்னை பார்த்த உடனே நிறைய குழந்தைங்க கேட்பாங்க, என்ன மேடம் வரவே இல்லைன்னு போன் பண்ணி வேற கேட்பாங்க. அவங்க டீச்சர்கிட்ட சொல்லி ஏன் மேடத்தை வர சொல்லுங்க, மேடம் தான் சொல்லுவாங்க, மேடத்தை வர. ஏன்னா எங்க அங்கன்வாடி டீச்சர்ஸ் எல்லாம் மேடம் சொல்றதுனால மேடத்தை வர சொல்லுங்க தான் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்காகவே திருப்பி இன்னொரு டைம் நான் விசிட் போறது, அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்றது. அப்படி பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் நான். அதே மாதிரி நான் குழந்தைங்களும் விட்டுறல. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னும் ஏதாவது ஒரு டெசிஷன் ஸ்டடீஸ் விஷயமா நான் வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என் தம்பிங்க 3 பேரு, ஹரி, கிரி, பாலாஜின்ட்டு ஒரு தம்பி இருக்கான். சரியா, பாலாஜிங்கிறது யாரும் இல்ல, கணேஷ் தான். சரியா, 3 பேர்த்தையும் நான்
அப்படி பாடாப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கிறாரு. யாருன்னா கோபாலண்ணா. அவரையும் வந்து போட்டு தொலைச்சி எடுத்துருவேன் நான். என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் நிச்சயமா கேட்பேன் நானு. ஒரு டெசிஷன் எடுக்க தெரியலன்னா, நான் உடனே இவங்க 4 பேத்தையும் நான் அப்ரோச் பண்ணுவேன் நானு. எப்படி எடுக்கிறது? அவங்க எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்துலயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே ஏதாவது விஷயத்துக்கு தானே ஃபோன் பண்ணுவா அப்படிங்கிறது இல்லாம, ஒரு சப்போர்ட்டிவா எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சோ நம்ம வந்து அக்கா இப்ப பண்ணிக்கணும். early to rise, early to bed ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. வெரி குட்க்கா. தேங்க்யூ. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேர்ள் கேட்டிருக்காங்க, இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எல்லா கேர்ள்ஸுக்குமே இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து இப்ப நிறைய பேர் கெரியர்லயே அதனால ஸ்டம்பிள் ஆகுறாங்க. சோ அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எப்படி அட்வைஸ் கேக்குறாங்க ஒரு கேர்ள். பிசிஓடிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டயட் பேட்டர்னால தான் வருது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து மேக்சிமம் எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம உட்காந்துக்கிட்டே ஒரு ஐடியலா ரொம்பவே உட்காந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த மொபைல் பாக்குறத விட்டுட்டு நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சோம்னா பிசிஓடியா எதுவுமே ஓடி போயிடும் நம்மளை விட்டு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டயட் பேட்டர்ன் நம்ம வந்து எல்லாமே வந்து நைட்டுனாலே நம்ம பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரிதான் வந்து யோசிக்கிறோம். அந்த மாதிரி நைட் டைம்ஸ்ல எப்பவுமே வந்து நம்மளுடைய பாடி எப்படி இருக்கணும்னா அழகா இருக்கணும், பியூர் ஷேப்ல இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா நம்மளது எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்கு. வயிறு மட்டும் பெருசா இருக்கு, உடம்பு சின்னதா இருக்கு. சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய டயட் பேட்டர்ன். நம்ம வந்து சிறுதானியங்களை நம்ம சேர்த்துக்கணும். இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வர வர நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபாஸ்டா சமைக்கணும், சீக்கிரமா சமைக்கணும். ஏன்னா சிறுதானியங்கள்லாம் வந்து சமைக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அது வந்து நாளே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். அதே தண்ணியிலேயே தான் நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிற சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெத்தட் ஆஃப் குக்கிங் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன செய்யறோம்னா நாள் நைட்டே கட் பண்ணி வச்சிடக்கூடாது வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்ப அதுல வந்து நிறைய நியூட்ரிஷனல் லாஸ் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடுறோம். அதாவது சிக்கன், நம்ம யூஸ்வலா என்ன பிடிக்கும்னா சிக்கன் பிரியாணி லவர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாடி நரம்பும் பிரியாணின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அது தொடும் போதே வந்து அந்த பிரியாணி ஃபீலிங் அப்படின்னா அது ஒரு தனி ஃபீலிங் தான். சரியா? ஆனா அதுவே வந்து நம்மளுடைய ஃபுல் டயட்டா இருக்கக்கூடாது. அது பார்ட்ல வச்சுக்கலாம். நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு 2 டைம் நீங்க எடுத்துக்கலாம். அத வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வெளிய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுல சேர்த்துக்கக்கூடிய அஜினோமோட்டோஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கெடுதல் உண்டு பண்ணக்கூடியது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம்னா நம்ம வீட்லயே வந்து அந்த கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படாது, ஹாஸ்பிட்டல் போக தேவைப்படாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாமே ரெடி இன்ஸ்டன்ட். எல்லாம் ஃபில்டர் காஃபில இருந்து இப்ப எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபிக்கு தான் நம்ம மாறிட்டோம். இப்ப ஃபில்டர் காஃபி லவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி காஃபி, டீயா இருக்கட்டும், சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாது. அதாவது உணவு சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இன்ஹிபிட்டாஸ். அந்த நம்மளுடைய உடம்புல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய சத்துக்களை வந்து தடுக்கக்கூடிய இன்ஹிபிட்டாஸ் இதெல்லாம். சோ அந்த காஃபி டீ எல்லாம் ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு கிளாஸ் இவ்வளோண்டாவது காஃபி குடிச்சாதான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு நெகட்டிவான டயட் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம மாத்திட்டோம்னா நம்மளோட உணவு பிளேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டா இருக்குன்னா நான் 4ஆவே பிரிச்சு சொல்லுவேன். ஒரு பகுதியில வந்து தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள் எடுத்துக்கணும். ஒரு பகுதியில வந்து பருப்பு மற்றும் பயிறு வகைகள் எடுத்துக்கணும். ஒரு கால்வாசியில வந்து காய்கறிகள், பழங்கள், ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் சொல்றேன். இப்ப வந்து நிறைய தண்ணி இருக்கு, கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம காலையில எழுந்திருச்சு அந்த கேழ்வரகு கஞ்சி ஆகட்டும், இல்ல கேழ்வரகு களி, நாங்கெல்லாம் அடிக்கடி கணேஷ்க்கு தெரியும். நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டாவே பிரேக்ஃபாஸ்டாவே என்ன எடுத்துப்போம்னா களி எடுத்துப்போம். ராகி மொத்தன்னு சொல்லுவாங்க எங்களுதுல. அது என்னன்னா ராகி களியோட அது என்ன செய்வோம்னா சாம்பாரோ இல்ல சாம்பார் ஊத்தி சாப்பிடுறதா ரொம்ப ஃபேவரட் வச்சுக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா சிறுதானியத்துல அப்படியாவது நாங்க இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா அதெல்லாம் வந்து களியா அது ஜெயில எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஆனது அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். சூசிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். சூசிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு 2 கிழங்கு வகைகள் ஒரே டைம்ல எடுக்க கூடாது. அப்புறம் காய்கறிகள்லாம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வேக வைக்க கூடாது. நிறைய தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாது. கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது அப்சர்வ் ஆகிற அளவுக்கு இருந்தாலே போதும்.
சோ இந்த மாதிரி குக்கிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து ஆஹ் சாதத்தை வந்து வடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், குக்கர்ல டம்ப் பண்ணி டக்குன்னு வச்சு டக்குன்னு எடுத்து போட்டோமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து அதை வடிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஹாபிட். நம்ம கைக்கு கால் நம்ம உடம்புக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடியது. சோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய மறந்துட்டோம் அன்றாடம் இருக்கக்கூடிய வாழ்வுகளை. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்குறோம்ல, எதுக்காகன்னு சொல்லுவோம் நம்ம, குழந்தை விளையாடட்டும். ஒரே விஷயம் என்ன சொல்லுவாங்க, குழந்தை விளையாடட்டும். அந்த விளையாட்டு மூலியமா அந்த குழந்தை கத்துக்க வேண்டியது விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த பொம்மையை வந்து அந்த குழந்தை இப்ப வாங்கி கொடுத்த பொம்மைய இப்படி புடிச்சு தூக்குச்சு அப்படின்னா, கை தெரியுதா, இப்படி புடிச்சு தூக்குச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸ் வந்து ஏபிசிடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பின்ஸோட வரும். அந்த பின் வந்து எப்படி இருக்குன்னா இவ்வளவு புடிச்சு தூக்குற மாதிரி தான் இருக்கும். அது எதுக்குன்னா குழந்தைங்களோட ரைட்டிங் ஹாபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இப்ப எங்க அங்கன்வாடிஸ்ல நிறைய பிளே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருது. இப்ப எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நாங்க சொல்லி சொல்லி இந்த பிளே மெட்டீரியல் ஒவ்வொரு டைம் வந்த உடனே எங்க அங்கன்வாடி டீச்சர்ஸ் கூப்பிட்டு வச்சு இந்த விளையாட்டு பொருள் இதுக்கானது பயன்படுத்தக்கூடியது, கலர்ஸ் அந்த குழந்தைங்க கலர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, நம்பர்ஸ் கத்துப்பாங்க குழந்தைங்க. அந்த மாதிரிதான் வந்து குழந்தைங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா, நிறைய பேர் தெரியாமையே நம்ம செஞ்சுட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம், அந்த வீட்டு வாசல்ல வந்து சாணி கரைச்சு தெளிங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எத்தனை பேர் வந்து சாணி கரைச்சு தெளிச்சிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் மாட்டு சாணம் வந்து நல்லபடியா இருக்கா? அதுவே பெரிய கொஸ்டின் மார்க் தான். முன்னாடி எல்லாம் நல்லா லம்பா விழும் அந்த கவுடங் அப்படிங்கிறது. அதை வந்து ராட்டி தட்டி அதை வந்து பண்ணுவாங்க. எங்க மாமியார்லாம் வந்து ஸ்கின்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அதை தேய்ச்சுதான் குளிப்பாங்களாம். நம்ம அதெல்லாம் ஐயா சாணியா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா அது மெடிசனல் பர்பஸ்க்கு அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணி இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. இப்ப கவுடங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கூகுள்ல போட்டா அமேசான் எல்லாம் விக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். அந்த மாட்டு சாணம் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள எங்க வீட்டு பூஜை ரூம்குள்ள நுழைஞ்சாலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாட்டு சாணத்தோட கூடிய ஒரு ரம்யமான வாடை வரும். இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. எல்லாம் டைல்ஸ் தரையா இருக்கு எல்லா வீட்லயுமே. எங்க வீட்லயும் அதனால நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்ம மாறிட்டோம். அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றீங்க. தேங்க்யூக்கா, வண்டர்ஃபுல். இப்ப இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதனாலதான் இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு, ஒரு புவர் கேர்ள் சைல்டு, ஓகே, அதாவது பினான்சியலி புவரா இருக்கிற கேர்ள் சில்ட்ரன் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு வாட் யூ வாண்ட் டு சே? நம்ம கிட்ட வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. எல்லாமே நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்வோம், ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லையா, ஐயோ காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளே வந்து நம்மள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்குள்ளாரே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல, அதை கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி பெருசா கிரியேட் பண்ணிடும். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு தேடல் வேணும். அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறது கரெக்ட் மெத்தட். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போன்ல நமக்கு இந்த மாதிரி கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மூலியமாவும் ருக்மணி ட்ரஸ்ட் மூலியமாவும் இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம போனாதான் நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மள வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். உன்னால முடியும் அப்படிங்கறது டெய்லியுமே வந்து செய்யுங்க. நான் வந்து ஒரு போன பிரேயர் அப்படின்னு சொல்லுவேன். அது கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லுவேன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு 5 வார்த்தை மட்டும் இருக்கு. இது வந்து நான் இது ரிலீஜியனுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவேன் நான். இது டெய்லியுமே என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த 4:33 மணிக்கு உட்கார்ந்து இத வந்து சொல்லும் போது, நீ பிரஷ் பண்றியோ என்னமோ நேரா எழுந்துச்சு உட்கார்ந்துகிட்டு நீ இதையே ரிப்பீட்டடா நீ உனக்கு எந்த கடவுள் தோணுது, கடவுளோ உன்னுடைய தாய் தந்தையர் இல்ல பாட்டி தாத்தா யாரு வேணாலும் நீங்க நினைச்சுக்கிட்டு உட்காந்து இந்த பிரேயரை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்பிடென்ட் எப்பவுமே நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அது இருந்துச்சுனாலே நம்ம வந்து நல்லா ஷைன் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க, அப்பதான் மத்தவங்க நம்புவாங்க. சூப்பர் அக்கா. தேங்க்யூ. பசங்களா, எனி அதர் क्वेश्चंस? தரணி, நீ அந்த கேள்வி கேக்குறியா? அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறியா தரணி? தம்பி நானே கேக்குறேன்.
கேளுங்க எஸ். ஆமா, என்னன்னா இப்ப பாப்பாவுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்னு சொன்னாங்க. சோ அப்ப நாங்க லேடி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க, இந்த பிசிஓடிக்கு வந்து நாங்க 2 விதமான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். சாரி, 2 விதமான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஒண்ணு வந்து வெயிட் லாஸ் ஆகணும். ஏன்னா பாப்பா வந்து ஓவர் வெயிட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு டயாபிட்டிஸ்க்கு கொடுக்குற அந்த டேப்லெட்டும் எடுக்கலாம். ஆனா அதை வந்து பாக்குறவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கு சுகர் வந்துருச்சு அதனாலதான் இப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அதிகமா வெளியில காட்டாதீங்க. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டைகள் வந்து சிதைவடைஞ்சு வரதுனாலதான் பிசிஓடி வருது. சோ இத வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும்னா இது ரொம்ப வந்து அதுக்குள்ள மாத்திரை மட்டும் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1200 ரூபாய்க்கு மேல போகும். நீங்க எது மாதிரி எடுத்துக்கிறீங்க அவங்களே வந்து நம்மளுக்கு ஒப்பீனியன் கேக்குறாங்க. லோ பட்ஜெட் வேணுமா ஹை பட்ஜெட்ல எடுத்துக்கிறியா, ஆனா இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்ததுன்னா நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சாத்தியமா இருக்குமா? ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க நிறைய பேரு, நிறைய குழந்தைங்களுக்கு அதுதான் வருது. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் இல்ல இது வரலையும் வந்து கரெக்டா இருந்தது. இப்போ இந்த ஒரு 1 இயரா மட்டும்தான் இப்ப இவ்வளவு ப்ராப்ளம் வருது. தைராய்டு ப்ராப்ளம் சொன்னாங்க, ஒண்ணுன்னா சொல்றாங்க. அதாவது ஒரு நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போயிட்டா தைராய்டு இருக்கா பாரு, இல்ல அது மாதிரி வந்திருக்கும், இல்ல இது மாதிரி வந்திருக்கும். இப்படி ஒண்ணு நம்மளே வந்து இது வந்து ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. டாக்டர்ஸ் மூலியமாவே நீங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு சாப்பிடுறது நல்லது. இது எல்லாத்துக்கும் ரீசன் பாத்தீங்கன்னா தைராய்டா இருக்கட்டும், இல்ல இந்த பிசிஓடி எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா வெயிட் ஜாஸ்தி ஒபீஸா இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. சோ அவங்களுடைய டயட் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. உட்காந்தே இருக்க வேண்டாம். அதாவது நம்ம உட்காந்து எழுதிக்கிற மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம தோப்பு கரணம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸசைஸ் முடியல அப்படின்னா சும்மா உட்காந்து செய்யற மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம கீழே உட்காந்து தான் எழுந்திருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கூகுள்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியுது. இந்த மாதிரி எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது சிம்பிள் எக்ஸசைஸ். அந்த தோப்பு கரணம் மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மத்த டாக்டர்ஸ கொஞ்சம் ஒப்பீனியன் மட்டும் கேட்டுக்கங்க. ஏன்னா ஒப்பீனியன் இல்லாம இது வந்து என்ன, ஏன்னா நம்மளுடைய பெண் குழந்தைய சம்பந்தப்பட்டது. ஏன்னா இது இன்னைக்கு செய்ய போய் நாளைக்கு வேற எதுலயும் போய் நிப்பாட்டிடக்கூடாது. அதுவும் வந்து வெளியே சொல்லாதீங்கன்னு வேற சொல்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க. அப்போது இன்னும் ஒரு 2-3 டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் கண்டினியூ பண்றது பாருங்க. இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால சீக்கிரமாவே நம்ம குணப்படுத்திறதுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க ஒப்பீனியன் கேளுங்க. அதே மாதிரி டயட்ல இருக்கட்டும். டயட்னா என்ன, நல்ல சிறுதானியங்கள் வந்து சேர்த்துக்க சொல்லுங்க. அந்த சிறுதானியங்கள் எதுக்கு சொல்றோம்னா நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு. அப்புறம் நைட் டைம்ல வந்து காய்கறி போட்டு சூப், நிறைய காய்கறி போட்டு சூப் எடுத்துக்க சொல்லுங்க. அப்ப நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய நம்ம உடம்புல எப்படி வந்து உடம்பு Oh, I think we lost Nithya Kama. I think she got some power cut reason. Let's give it a minute for rejoin. பசங்களை அக்கா ரீஜாயின் பண்றதுக்குள்ளார நிறைய கொஸ்டின்ஸ் சாட்ல கடகடன்னு போட ஆரம்பிங்க. we will choose the best and pick the questions. and அந்த குவிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த URL ஃபில் பண்ண ஆரம்பிங்க பசங்களா. லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்காக சொல்றேன். அக்கா வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்டா வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட்ல. ஆரம்ப சுகாதார மையத்துல இருந்து நிறைய மகப்பேறு நடக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கைட் பண்றாங்க. ஸோ ஷீ இஸ் ஹேண்ட்லிங் thousands ஆஃப் பீப்புள் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ அதனால யூ ஹேவ் அ லாட் டு லேர்ன். என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க, we will ask. I think she's
having some internet issue. Yeah, we have another 10 more minutes to wrap up the call. Ka joined. Nitya Akka, are you in? Hello. Balaji? Yeah, I think some. Yes, I can hear you. Yeah. Okay, So, I think we lost you in the meantime. Yeah. Okay, one last question, especially for students. சில பேர் வந்து காலேஜ் முடிவுலயே சில லைஃப் மேஜர் டிசிஷன்ஸ் எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ ஈவன் அந்த மாதிரி ஒரு அர்லி மேரேஜோ அல்லது ஒரு அர்லி கமிட்மெண்ட்டோ அந்த மாதிரி பெண் குழந்தைகள் போய் விழுந்துடுறாங்க. அதுவே அவங்களுடைய கெரியர் வந்து ஹேம்பர் பண்ற மாதிரி அந்த ஒரு அவசரப்பட்டு எடுக்கிற பெரிய முடிவுகள் வந்து அவங்கள பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு எந்த டைம்ல தே கேன் திங்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப், எந்த டைம் வரைக்கும் அவங்க கெரியரை பார்க்கணும், அந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது சில குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்கள்ல பேரண்ட்ஸோட அர்ஜுனால வந்து அவங்க சீக்கிரமா ஏர்லியா மேரேஜ் பண்ணிக்கிறது, காலேஜ் முடிச்ச உடனே எப்பவுமே வந்து 21 இயர்ஸ்க்கு மேல மேரேஜ் பண்றதுதான் வந்து கேர்ள்ஸ்க்குமே வந்து பெஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் அவங்களால ஒரு குட் டெசிஷன் மேக்கரா இருப்பாங்க. ஒரு பக்குவமான ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல தான். பட் அந்த டைமே வந்து ஃபுல்லா வருது அப்படிங்கறது சொல்றதுக்கு இல்ல. பட் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கறது கொடுக்கணும். இவங்க வந்து வீட்டுல பேசி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு விஷயம் இல்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்ல கல்யாணம் நம்ம பெண் குழந்தைனாலே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து பாதிக்கும் அப்படிங்கற வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்க போற வீட்டுல இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எப்பவுமே வந்து ஒரு கல்யாணம் ஆகி போனாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களோட பார்ன் அண்ட் பிராட்டப் வந்து வேற மாதிரி இருக்கும், அங்க வந்து வேற மாதிரி சிச்சுவேஷனா இருக்கும். பட் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போகும்போது இவங்களால நிச்சயமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அவங்க. ஆனா இத வந்து அவங்க பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணணும், அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்களா அதை பொறுத்துதான் வந்து அவங்களோட லைஃப் இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, லேட்டா பிறந்துட்டோம்னா கஷ்டம்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து பெருமைப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம வந்து எப்படி போறோம் அப்படிங்கிற ஒரு வே தான் நமக்கு கரெக்ட் வே வந்து கரெக்டா தெரியணும். Okay, I think we are on top of the hour. Pasangala, do you want to share any feedbacks or any questions before you wind up? கொஞ்சம் கணேஷ் வேற யாரையாவது பேச சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். Yeah, Pasangala, what you have learned from this call, அத கொஞ்சம் feedback-ஆ share பண்ணுங்க. That will help every one of us. அதோட wind up பண்ணிடலாம். Pasangala, quick. Who wants to go first? கொஞ்சம் வீடியோ அன்மியூட் பண்ணலாமே. பண்ணக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஆமா, வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. கடகடன்னு உட்காரணும்னு ஆசைப்படுவேன். அக்கா, நான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் சொல்லட்டுமா? ப்ளீஸ் கோ ஹெட். நான் வந்து அதாவது தாய்மார்களுக்கு பால் ஊட்டு அந்த இது சத்து பத்தி எனக்கு அவ்வளவா அவேர்னஸ் கிடையாது. அதாவது வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடுவேன். பட் நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. தேங்க்யூ நித்யா அக்கா.
அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட சக்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம உள்வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம இதை ஒரு 2 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கத்துக்கிட்டோமோ அதை வந்து ஒரு 2 பேர்த்துக்கு யாருக்கு பயன்படுமோ அந்த மாதிரியான ஆட்களா பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ப்ரோக்ராமோட சக்சஸ்ஃபுல்லே அதுலதான் இருக்கு. ஆமாங்கக்கா. Girls, anyone else who want to share the feedback? Real quick. ஆமா பேசுங்க பாக்கா ப்ளீஸ். தைரியமா பேசுங்க. ஓபன் அப். பசங்களா, no hesitation please. Who wants to share a few about what you learned from this session today? அல்லது பாய்ஸ் பேசினாலும் ஓகே. குயிக், ரியல் குயிக். Hello, ma'am. Yeah, Achaya, go ahead. Achaya, go ahead. Achaya. Achaya போயிட்டு அடுத்து வரும்பா. Yeah, Achaya, go ahead. சத்துமாவை பத்தி சொன்னது வந்து எப்பவுமே அம்மா கேக்குதாக்கா? கேக்குதானா? Yes, go ahead, Achaya. வீட்ல வந்து சத்துமாவை பத்தி நிறைய அடிக்கடி சாப்பிட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன போதுதான்க்கா தெரியுது அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா சாப்பிடணும், அது எவ்வளவு சத்தா இருக்கு அப்படின்றது இன்னைக்குதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் கண்டிப்பா அதை வந்து எடுத்துக்கலாம். அந்த சத்து மாவுல கூட நாங்க சிறுதானியங்கள் இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு, பயிறு வகைகள் இருக்கு, முளை கட்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே நேச்சுரல்ஸ் தான். இது கவர்மெண்ட் செய்யக்கூடிய சத்து மாவு. அது நம்மளுடைய பயனாளிகளுக்கு மட்டும்தான். நம்ம வேணும்னா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட். இன்னொருத்தவங்க இது மெசேஜ்ல போட்டிருக்காங்க என்னன்னா விச் கீப்ஸ் யூ ரன் எவ்ரிடே ஃபார் சில்ட்ரன்ஸ் கேட்டிருக்காங்க. அது சில்ட்ரன்ஸ்க்காகனா குழந்தைங்கனாலே வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நமக்குள்ள நிறையவே இருக்கும். இன்னைக்கு எந்த குழந்தைய போய் பார்க்க போறோம், எவ்வளவு வந்து கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஒரு ஏர்ஜ்ல தான் வந்து நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நானு குழந்தைங்க எல்லாருமே வந்து கிளேமா தான் இருப்பாங்க. அதை வந்து கரெக்டா மோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு நாளைக்கு IPS IAS இந்த மாதிரி கூட நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. IAS கலெக்டரோட குழந்தைங்க கூட நிறைய சென்டர்ஸ்ல அங்கன்வாடி சென்டர்ஸ்ல சேர்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய அங்கன்வாடி சென்டரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு. இது வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கு. இதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் ருக்மணி ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் கணேஷ்குமார் அண்ட் கோபாலன் சார் அவங்க 2 பேருமே வந்து எனக்கு இன்ன வரைக்குமே வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு சப்போர்ட்டரா இருக்காங்க எனக்கு. தேங்க்யூ. Thank you. Thank you so much. பசங்களா, one last feedback before we wind up. Who wants to go? யாரோ ஒரு பையன் பேச தொடங்கினா நான் ஸ்டாப் பண்ணேன். Who wants to talk? அட்சயாவோட கான்ஃபிளிக்ட் ஆகவும் நான் ஸ்டாப் பண்ணேன். யாருப்பா அது? இப்ராஹிம். இப்ராஹிம், கோ ஹெட் கண்ணா. மேம், நீங்க பேசுனது எல்லாம் கேட்டேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்ப எங்களுக்கு புரியுது. சரி, அவ்வளோ எஃபோர்ட் போட்டதுனால தான் நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப எஃபோர்ட் இந்த வயசுலதான் அந்த இது நாங்க படிக்கிற இந்த வயசு தான் படிக்கிற வயசு. இதை விட்டுட்டோம்னா நம்ம அதோட வந்து பின்னாடி நம்ம அதை நினைச்சு கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம வந்து எஃபோர்ட் போடுறதுனால ஃபியூச்சர்ல வந்து நம்ம நல்லா இருக்கலாம். நம்மளோட மட்டும் இல்லாம பிற சொசைட்டிக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலியமா இதுல எனக்கு ஃபுல்லாவே இதுல புரிஞ்சிருக்கு மேம். ரொம்ப தேங்க்யூ. நீங்க உங்களோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. Lovely. Thank you, Kana. Thank you, Ibrahim. And once again, thank you, everyone. Thank you so much, Nithya, for taking time from your Sunday evening to share all your experience from this journey along with us. And thanks to Gopalan and Jai for joining, and also for all the great leadership in sharing their experience in running Jeevan Jatra for all these years. Thank you all. Thank you so much, Ramya. Thank you, Nitishwaran. And thank you to the whole team. Thank you all. Thank you. Vanakkam. Thank you, Anna. Thank you. Thanks. Thank you.